पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिल शक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणस्वरवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। नारायण नारायण। நம்ம இன்னையிலிருந்து பார்க்க போறது யோக சூத்திரத்தோட கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்துல இருக்கிற பார்ட் நம்ம படிக்க போறோம். அஷ்டாங்க யோகம். பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா 3வது ஸ்கந்தம் 28வது அத்தியாயம். 3வது ஸ்கந்தம் 28வது அத்தியாயத்துல அஷ்டாங்க யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா கபில முனிவர் தன்னுடைய அம்மாவா இருக்கக்கூடிய தேவஹூதிக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றார். அப்போ இந்த உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா இதுல உபதேசத்துக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். 26வது அத்தியாயத்துல அவர் என்ன பண்றார், 3வது ஸ்கந்தம் 26வது அத்தியாயம் 27வது அத்தியாயங்கள்லாம் நான் சமயம் இருக்கும் போது திரும்ப உங்களுக்கு படிச்சு காட்ட போறேன். ஒருவேளை பகவத்கீதை யோகா சூத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாங்கிய பிலாசபியை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்றேன். சாங்கிய பிலாசபியை வந்து பாத்தீங்கன்னா சொன்னதுக்கு பிறகு இந்த அஷ்டாங்க யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றார் அம்மாக்கு. ஒண்ணு சித்தாந்தம், அதுக்கப்புறம் சித்தாந்தத்தை அடையறதுக்கான சாதனம். இப்ப எப்பவுமே 2 இருக்கணும், சித்தாந்தம் இருக்கணும், சித்தாந்தத்தை அடையறதுக்கான ஒரு சாதனம் இருக்கணும். அப்போ சாத்திய சாதனம் அப்படின்னு சொல்லுவோம். சித்தாந்தம் எப்பவுமே சாத்தியத்தை சொல்லணும், அதை அடையறதுக்கான உபாயங்கள் தான் சாதனம் அப்படின்னு பேர், சாத்திய சாதனம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கபிலர் வந்து பாத்தீங்கன்னா எங்க எடுத்திருக்கோம் அப்படின்னா பாகவதத்துல சொல்லக்கூடிய கர்தம மகரிஷிக்கும் தேவகுதிக்கும் பிறந்த கபிலர் வேற. அதுக்கப்புறம் ஒரு 3000 2000 இங்க இருந்து ஒரு 3000 வருஷங்களுக்கு முன்னாடி, அதே நேரத்துல மகாபாரதத்துக்கு அப்புறம் இந்த இது வந்து ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒரு 1000 2000 வருஷத்துக்குள்ளார, கலியுகம் ஆரம்பிச்சு ஒரு 2000 வருஷத்துக்குள்ளார, இங்க இருந்து ஒரு 3000 வருஷத்துக்கு பின்னாடி இந்த காலகட்டத்துல வந்த சாங்கிய பிலாசபியை இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கமே சாங்கிய பிலாசபி, இதை எழுதின அந்த கபிலாச்சாரியார் வேற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள்ல நல்ல படிச்சவங்க சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, சாங்கியத்தை நம்ம பிரிக்கும் போதே என்ன பிரிக்கிறோம், 2 விதமான சாங்கியத்தை பிரிச்சிருக்கோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிரீஸ்வர சாங்கியம், ஈஸ்வர தத்துவம் இல்லாதது. 2வது சாங்கியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர தத்துவத்தோடு கூடியிருக்கிற சாங்கியம். இந்த 2 தான் இருக்கு. இதுல பல மதபேதங்கள் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஜஸ்டிஃபை பண்றாங்க நிறைய. என்னன்னு கேட்டீங்கன்னா நிரீஸ்வர சாங்கியம் வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்துல கபிலர் நிரீஸ்வர சாங்கியத்தை சொல்லவில்லை, ஈஸ்வரன் இல்லாத சாங்கியத்தை சொல்லல. ஈஸ்வரனை வந்து உள்ள கொண்டு வந்துடுற. அப்ப பாகவதத்தில் இருக்கக்கூடிய சாங்கிய சாஸ்திரம் கபிலர் சொன்ன சாங்கியம் சேஸ்வர சாங்கியத்தை தான் சொல்லி இருக்கின்றார். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப பின்னாடி வந்து அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு மூல கிரந்தங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா இருக்க மாட்டார். சாங்கிய பிலாசபில ஈஸ்வரன் இருக்க மாட்டார். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பக்தியை தான் வந்து பாத்தீங்கன்னா கபிலர் வந்து பாத்தீங்கன்னா பக்தியோடு சேர்ந்து யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் பண்றார். அப்ப யாராவது படிக்கும் போது கபிலர் சொன்னதா, கபிலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்க மாட்டாரு. இங்க வந்து விஷ்ணுவை பத்தி நிறைய அவர் பிரிஸ்கிரைப் பண்றாரு, தியானம் பண்ண சொல்றார். விஷ்ணுவே இல்லையே, ஈஸ்வரனே இல்லையே. யோக சாஸ்திரத்துல தானே பதஞ்சலி மகரிஷியோட யோக சாஸ்திரத்தை தான் நம்ம என்ன பண்றோம், சேஸ்வர சாங்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஈஸ்வரனோடு கூடிய தத்துவம். 26 தத்துவங்களா பதஞ்சலி என்ன பண்றார், ஈஸ்வரனை ஆட் பண்ணி 25 1 26ன்னு சொல்றார். புருஷ விசேஷா அப்படின்னு சூத்திரத்தை சொல்றார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாகவதத்துல சொல்லக்கூடிய கபிலாச்சாரியார் சேஸ்வர சாங்கியத்தை உபதேசிக்கின்றார். அதுக்கப்புறம் பின்னாடி ஏதோ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, இன்னொரு கபிலர் ஒருத்தர் வந்திருக்கார். அவரை தான் பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திர பாஷ்யத்துல எல்லாம் நிரீஸ்வர சாங்கியத்தை தான் சங்கரர் என்ன பண்றார், கண்டனம் பண்றார் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப 2 கபிலர்னு எடுக்கணும். சரியா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டத்துல அஷ்டாங்க யோக சாதனையை பண்ண போறோம். எங்க இருந்து, யோக சாஸ்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா 2வது பாதம் சாதனா பாதம். அந்த 2வது பாதத்துல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 28வது சூத்திரத்துல ஆரம்பிக்குது. 2:28 பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரத்துல அஷ்டாங்க யோகம் ஆரம்பிக்குது. யாராவது கேட்பாங்க அஷ்டாங்க யோகம் எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஒரு நல்ல தெளிவா பதில் சொல்றதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. 2:28 யோக சாஸ்திரத்துல, பதஞ்சலி யோக சூத்திரத்துல, யோகாங்க அனுஷ்டானாத் அசுத்தி க்ஷயே ஞான தீப்திஹி அவிவேக ஆவிவேக தியாதேஹே, ஞான தீப்திர் ஆவிவேக தியாதேஹே அப்படின்னு சூத்திரம் இருக்கு. அஷ்டாங்க யோகத்தை பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் சுவாமி, 8 அங்கங்களுடைய யோகம் அஷ்டாங்க யோகம். அதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, சித்தத்தில் இருக்கக்கூடிய மலங்கள் பாத்தீங்கன்னா நஷ்டத்தை அடையும். என்ன மலம் இருக்கும் சித்தத்துல, 4 மலம் சொல்லிட்டேன்னா, சமாதிக்கு போறவங்க பாத்தீங்கன்னா 4 மலங்களை நம்ம பாத்தீங்கன்னா சொல்றோம். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணத்தினால உண்டாகக்கூடிய சித்த சஞ்சலம். மனசு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரு விஷயத்தை தொடர்ந்து நிக்க முடியாம சஞ்சலிக்கிறது, ரஜோகுணத்தோட காரியம். அதுக்கப்புறம் தமோகுணத்தோட காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தூங்கி போறது, லயம், விக்ஷேபம், லயம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அது 2த்தையும் கிராஸ் பண்ணி திரும்ப உள்ள போனீங்க அப்படின்னா அந்த சித்தத்துல பாத்தீங்கன்னா வாசனைகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வாசனைகள்ல பாத்தீங்கன்னா பழைய வாசனைகளை எடுத்து வச்சு, பழசெல்லாம் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா ஒரு சுகம் அனுபவிக்கும். அதுக்கு பேர் ரசாஸ்வாதம். ரசாஸ்வாதம் அப்படின்னு பேர், முக்கியமானது ஒரு இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காஷாயம் அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணத்தோட தான். ரசாஸ்வாதம் அப்படின்றது அப்படியே ரம்மிச்சு போய் இருக்கிறது. இப்ப நான் தூக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில அதான் நடந்துச்சு. கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா 2:25க்கு முடிப்பு வந்துச்சு. கிளாக் பார்த்தா 2:25, 2:25 தான் ஆகுது. ஒரு 2:40 வரைக்கும் கூட நம்ம தூங்கலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், இப்போ ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்கலான்னு ஒரு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே போயாச்சு. போயிட்டு திரும்ப கண்ணு முடிச்சு பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா 3:25, 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு மேலேயே கிராஸ் ஆயிடுச்சு. சரி, புத்தி வந்துச்சா? புத்தி வரல. திரும்பவும் எனக்குள்ளார என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சுகம் இருக்குல்ல, அந்த தூக்கத்தோட சுகம் இருக்குல்ல, அது என்ன பண்ணுச்சு, திரும்ப ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு நினைச்சேன். 4:10 வரைக்கும் 5 நிமிஷம் திரும்ப பார்க்குறோம் 4:10 ஆகி போச்சு. ஐயோ 2 வாட்டி ஏமாந்துட்டோம், இனிமே ஏமாறக்கூடாதுன்னு எந்திரிச்சாச்சு. 5 நிமிஷம் தூங்குறேன்னு நினைச்சு 3/4 மணி நேரம் போயிடும். 15 நிமிஷம் தூங்குறேன்னு நினைச்சு 1 மணி நேரத்துக்கு மேல போயிடும். எப்படி நமக்கு தூக்கத்துல இது மாதிரி ஒரு காலம் போயிடுதோ, இதே மாதிரி சமாதி அபியாசத்துல ஒருத்தன் போறான் அப்படின்னா சித்த விக்ஷேபத்தை நீக்கிடுவான், அப்படியே லயத்தையும் நீக்கிடுவான். நீக்கிட்டு உள்ள போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரகிருதி லயத்தோட அம்சம் இது. பிரகிருதி லயம்னா என்னது, அந்த பிரதானம் மூல பிரகிருதியோட. அதுக்கு பக்கத்துல போகும்போது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா அதோட ஆனந்தமய கோஷத்தோட ரேடியஸ். தூக்கத்துல இருக்கிறது ஆனந்தமய கோஷம். நான் இப்ப இன்னைக்கு சொன்னது எக்ஸாம்பிள் ஆனந்தமய கோஷத்துல நான் விழுந்துட்டேன். இதோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மதன்னு ஒரு நல்ல போதையை சாப்பிட்ட மாதிரி, நல்ல அபிநயோ இல்ல கஞ்சாவையோ எடுத்துட்டு
தூக்கத்துக்கு போகாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்படியே போதையிலேயே இருக்கிற மாதிரி ஒரு நிலை. இதுக்கு பேர் என்னன்னா சமாதி அபியாசத்துக்கு அந்த பிரகிருதி லயத்துல விழுவாம அந்த பிரகிருதி லயத்தோட முன்னாடி இருக்கிறது ரசாஸ்வாதம் அப்படின்னு பேர். ஆஸ்வாதனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்றது. ரச ஆஸ்வாதனம் ரசாஸ்வாதனம்னு பேரு. நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரகிருதியோட சுகத்தை வந்து ஆனந்தமய கோஷத்தோட சுகத்தை வந்து அப்படியே, அதாவது ஸ்புரணம் இருக்காது, நல்ல ஸ்புரணமும் இருக்காது, நல்ல தூக்கமும் இருக்காது, நடுவுல இருக்கிற ஒரு அவஸ்தை. நல்லா சாப்பிட்டு யாராவது வேதாந்தம் பேசுனாங்கன்னு வச்சுங்க, நல்ல ஃபீஸ்ட் சாப்பிட்டு மத்தியானம் 1 மணிக்கு ஒருத்தர் வேதாந்தம் சொல்றாருன்னு வச்சுங்க, அப்ப நம்ம கேட்டுட்டே இருப்போம். அந்த கண்ணெல்லாம் அப்படியே போதையோட இருக்கும், அப்படியே சுத்தி போயிடும். அப்படியே வேதாந்தம் உள்ள சப்த மாதிரி போகும், என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. சொல்லுங்க சாமி சொல்லுங்க சாமின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பாதி தூக்கத்தை போயிடுவாங்க. பிரகிருதி லயத்துக்கு முன்னாடி சம்பவிக்கிறது ரசாஸ்வாதம். சரி, இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காஷாயம் அப்படின்றது. காஷாயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோராஜ்யத்தோட வேற ஒரு ஃபார்ம் தான் காஷாயம். மனோராஜ்யம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்றோம், நடக்காததை இது மாதிரி நடந்தா நல்லா இருக்குன்னு ஃபியூச்சருக்கு போய் இப்போ உட்காந்து பார்க்கணும். நம்ம சம்மந்தமே இருக்காது ஃபியூச்சருக்கு. அப்போ ஃபியூச்சருக்கு போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மனோராஜ்யம் எப்பவுமே ஃபியூச்சரை பற்றினது. டூயிட் பாடுறது, இல்லை வந்து அங்கே போகிறது இங்கே போகிறது, தர்ம காரியம் பண்ணுறது, கோயில் கட்டுறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சத்துவ குணம் இருக்கிறவங்க கோயில் கட்டுவான். நல்லா சத்துவ குணம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஞானி ஆகிட்டா என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு யோசிப்பான். ரஜோகுணம் இருக்கிறவன் போகத்தை பற்றி யோசிப்பான். இது மாதிரி ஒவ்வொருத்தரோட குணத்தை பொறுத்து மனோராஜ்யம். ஆனால் மனோராஜ்யம்ன்றது எப்பவுமே ஃபியூச்சரில் சம்பவிக்கிறது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனோராஜ்யத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிற இந்த இது இருக்குல்ல காஷாயம், அந்த காஷாயமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரகிருதியில இருக்கக்கூடிய, பிரகிருதினா சித்தம், அந்த சித்தத்துல நிறைய வாசனைகளை நம்ம பதிச்சு வச்சிருப்போமா, அந்த வாசனைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாசனை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டு அந்த வாசனையிலேயே விழுந்து ஒரு ஜென்மம் கூட வந்து பாத்தீங்கன்னா அப்படி போயிடும். அது வந்து பெருசு. நம்ம மனோராஜ்யம்லாம் ஒரு சின்னதா விட்டு வருது. ஆனா காஷாயத்துல விழுந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப காலம் போயிடும். உங்களுக்கு 8 மணி நேரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காண போயிடும். எப்படி வந்து ரசாஸ்வாதத்துல நம்ம இல்லாம போயிடுறோமோ, மறைஞ்சு போயிடுறோமோ போதை சாப்பிட்ட மாதிரி, அதே மாதிரி காஷாயமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரானது. இதுக்கப்புறம் தாண்டினீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும், காஷாயத்தையும் ரசாஸ்வாதத்தையும் தாண்டினீங்கன்னா தான் மூலப்பிரகிருதியில போய் 1 லட்சம் மன்வந்தரம் காண போயிடும். அப்ப அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 இருக்கு. அப்ப நம்ம எங்க இருக்கோம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்னும் ரசாஸ்வாதத்துக்கும் போகல, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் காஷாயத்துக்கும் போகல. எப்ப போவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதால இருந்து ஆரம்பிக்கும். அகங்கார தத்துவத்தை நீங்க எப்ப டச் பண்றீங்களோ சமாதியில, அந்த அகங்கார தத்துவத்தை டச் பண்றதுல இருந்து பரம்பிரசங்கியானத்துல பரவைராக்கியம் ஒன்று சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த பரவைராக்கியத்தை அடையிற வரைக்கும் ஈசனூராயினும் ஆசையை அருமின், அந்த பரவைராக்கியத்தை அடையிற காலம் வரைக்கும் நடக்கிறது தான் இந்த காஷாயமும் ரசாஸ்வாதமும் பிரகிருதி லயமும் 3 அடிச்சா. பிரகிருதி லயத்தோட சின்ன அம்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரசாஸ்வாதமும் இந்த காஷாயம். அப்ப பிரகிருதி லயம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா, அதுக்கப்புறம் தான் பிரகிருதி லயம். அப்ப நீங்க சாஸ்மிதாக்கு மேலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2ம் சம்பவிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு சம்பவிக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நமக்கு சம்பவிக்கிறது எல்லாமே லயம், விக்ஷேபம். விக்ஷேபம் தான் பிரதானம் இப்ப நமக்கு இருக்கிறது. இததான் அசுத்தி அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரத்துல சொல்றது. அசுத்தி அப்படின்னா இவைகள் தான். ரஜோகுணத்தினாலையும் தமோ குணத்தினாலையும் உண்டாகக்கூடியது எதுவோ அந்த தோஷங்கள் எல்லாம் அசுத்தி. இந்த அசுத்திகளை யோக அங்க அனுஷ்டானாத அசுத்திக்ஷயே, இந்த அசுத்திகள் எல்லாம் யோகாங்க அனுஷ்டானத்தை அனுஷ்டானம் பண்றதுனால நல்ல க்ஷயமாகி கூட என்னாகும்,
குறைய இது இந்த ரஜோகுணமும் தமோகுணமும் கம்மியாகவே இப்ப 50% நம்ம சத்துவ குணத்துல இருக்கோம். இது மெதுவா யோகா அங்க அனுஷ்டானங்களை அனுஷ்டிக்கிறதுனால மெதுவா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப சத்துவ குணம் அனுஷ்டானத்தினால அதிகமாக ரஜோகுணமும் தமோகுணமும் கம்மியாயிட்டே போகும். இப்படி கம்மியாகவே 70% சத்துவகுணம் வரும்போதே நமக்கு என்ன ஆகும்? ஞான தீப்தி, ஞானம் உண்டாக ஆரம்பிக்கும். 70% சத்துவகுணத்துக்கு வரும்போது சவிதர்க்கம்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்தூல விக்கிரகத்துல தாரணை பண்ண சொல்றோம்ல, தாரண தியான சமாதி. அப்ப தாரண தியான சமாதின்றது பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகத்துல கடைசி 3 அந்தரங்க சாதனம். இத பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, ரஜோகுணம் வரப்போகுது. இதுலயே தாரணையா ரஜோஹந்தி, ரஜோகுணத்தை பாத்தீங்கன்னா தாரணையினால என்ன பண்றோம் அப்படின்னா நீக்கிட்டு அந்த ஸ்தூல விக்கிரகத்தை பார்க்க டீட்டெயிலா அந்த ஸ்தூல தத்துவத்துல இருக்கக்கூடிய அந்த இது நமக்கு பூரண ஞானத்தை கொடுக்கும். அந்த சவிதர்க்கம்னு சொல்லக்கூடிய முதல் சமாதி 70% சத்துவ குணத்துல வருது. இங்க இருந்து ஆரம்பிச்சு சத்துவகுணம் அதிகமாக சவிதர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா அப்படின்னு கிரமமா சத்துவகுணம் அதிகமாக ரஜோகுணமும் தமோகுணமும் கம்மியாக உங்களுக்கு ஞான தீப்தினா ஸ்தூலத்துல அறிவு, அதுக்கப்புறம் சூக்ஷ்மத்துல தன்மாத்திரைகளோட அறிவு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவது பாத்தீங்கன்னா சவிதர்க்கம், நிர்வித்தர்க்கத்துக்கு அப்புறம் என்னது சவிச்சாரம், நிர்விச்சாரம், மனசுக்குள்ளார பண்ணக்கூடிய ஸ்தூலம் சூக்ஷ்மம் 2, அதுக்கப்புறம் இந்திரியங்கள்லையும் மனசுலையும் பத்தின பூரண ஞானம் சானந்தம், அதுக்கப்புறம் அகங்காரத்திலேயே தாரண தியான சமாதி பண்ணக்கூடிய அந்த அகங்காரத்தை பத்தின அகங்கார தத்துவத்தை பத்தின ஞானம். இப்படின்னு கிரமமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞானமானது பிரகாசிக்க ஆரம்பிச்சு ஞான தீப்தி. அப்ப ஞான தீப்தி உண்டாக கூட பாத்தீங்கன்னா எது வரைக்கும் சுவாமி அந்த ஞான தீப்தி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரம் பிரசங்கியானத்துல உண்டாகக்கூடிய விவேக கியாத்தேகே அப்படின்னா, விவேக கியாத்தி எங்க உண்டாகுது? பரம் பிரசங்கியானம் சொல்லக்கூடிய 98% சத்துவகுணத்துல பரம் பிரசங்கியானம்னு அந்த ஸ்டேஜ்ல நான் வேற, இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய இந்த சித்தம் வேற அப்படின்னு ஆப்ஜெக்ட் பண்றதுக்கு பேரா விவேக கியாத்தின்னு பேரு. அந்த விவேக கியாத்தி உண்டாகிற வரைக்கும் விவேக கியாத்தேகே, விவேக கியாத்தி உண்டாகிற பரியந்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டாங்க யோகம் என்ன பண்ணும்? மெதுவா ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் க்ஷீணம் பண்ணி 98% வரைக்கும் சத்துவகுணத்துல கொண்டு நிப்பாட்டி. இது வரைக்கும் சரி. ஏன் சுவாமி மோட்சம் வரைக்கும் சொல்லலையா சுவாமி? சொல்லிக்க விட்டதுன பரம்பிரசங்கியானம் வரைக்கும் விவேக கியாத்தி வரைக்கும் நிப்பாட்டியாச்சு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பர வைராக்கியம் பண்ணணும். பரவைராக்கியம் பண்ணி தானே அறிஞ்சு தன்னிலேயே நிற்கிறது. அப்ப அதான் நிர்விகல்ப சமாதின்னு அர்த்தம். அப்போ யோகா அங்க அனுஷ்டானம் பாத்தீங்கன்னா எதுக்குன்னு கேட்டா அசுத்தி க்ஷயத்துக்கு பயன்படுது. அசுத்தி க்ஷயமாக எப்படி பாத்தீங்கன்னா நான் விளக்குல பாத்தீங்கன்னா கறி பிடிக்க ஆரம்பிச்சேன். சில எண்ணெய் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், சில எண்ணெய் நல்லா இருக்காது. இப்போ நான் ஒரு எண்ணெய் வாங்கியிருக்கேன், ஆயில் வாங்கியிருக்கேன், அது ஏதோ மிக்சிங் பண்ணிட்டாம்பல இருக்கு. அது பாத்தீங்கன்னா புகையாகுதுன்னா ஒரு நாள் காலையில தீபம் ஏத்துனாவே அந்த ஈவினிங் பாத்தீங்கன்னா அந்த குடுவை ஃபுல்லா பிளாக்கா படிச்சிருது. இப்ப நான் என்ன பண்றேன், காலையிலையும் சாயந்தரம் 2 வேளையும் நல்ல விபூதி போட்டு நான் என்ன பண்றேன், ஒரு துணியை வச்சு விபூதி போட்டு அந்த கிளாஸை நான் தொடச்சு கிளீன் பண்ணிட்டு வச்சா அப்படியே ஸ்வச்சமான வெளிச்சம் கிடைக்கும். அப்போ ஆத்மாவோட பிரகாசம் ஸ்வச்சம். இந்த ஆத்மாவை மூடி இருக்கிறது நம்மளை எது மூலமா பார்க்கிறோம்னா இந்த சித்தத்து மூலமா தான் நம்ம பார்க்கிறோம். அந்த சித்தம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கரணம்னு பேரு. அந்த சித்தம் பாத்தீங்கன்னா தமோகுணம் ரஜோகுணத்தினால அழுக்கடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த பிரகாசம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெளியில வராது. அப்ப நம்ம விபூதி போட்டு அதை தொடச்சி வைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த காரியத்தை தான் அஷ்டாங்க யோகம் செய்கின்றது. இது பாத்தீங்கன்னா வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா சம்மதம், வேதத்துக்கு சம்மதம். சாங்கியத்தை பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், சேஸ்வர சாங்கியம் தான் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு.
ஈஸ்வரனோடு கூடிய சாங்கியத்தை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கு, எல்லா இடங்கள்லையும் பகவத்கீதையில இருந்து ஆரம்பிச்சு மகாபாரதத்துல இருந்து எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. உபனிஷதங்கள்லயே அது சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோக சாஸ்திரம் முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தை எடுக்க போறேன். அது ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லுது. அதுல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வேதாஸ்வதரத்துல ஈஸ்வரனை பத்தி ரொம்ப, சிவபெருமானை பத்தி ரொம்ப அற்புதமா சொல்லுது. அங்கேயும் கபிலாச்சாரியரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, நான் முனிகளில் கபிலாச்சாரியனா இருக்கின்றேன் அப்படின்னு. கிருஷ்ணர் நிரீஸ்வரவாதியா? கிருஷ்ணர் யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது அவதாரம் பண்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்திகனா அவதாரம் பண்ணுவாரா? யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வந்து கபிலாச்சாரியர், நான் கபிலாச்சாரியரா இருக்கேன்னு சொல்லப்பட்டிருக்கு. கீதால சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு நல்லா தெளிவு வந்துடணும், ஈஸ்வரனோடு சேர்ந்து சொல்ற சாங்கிய தரிசனம் தான் வைதிக சாங்கிய தரிசனம் அப்படின்னு பேர். நிரீஸ்வரத்தை வந்து சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல வந்த கபிலாச்சாரியர் தான் ஈஸ்வர தத்துவத்தை தூக்கி போட்டுட்டு வெறுமனே சொல்லி வச்சிருக்கார். இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நிரீஸ்வர சாங்கியத்துல சாதனை இருக்காது. நம்ம இவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி மாதிரி, ஜே கிருஷ்ணமூர்த்தியையும் சாங்கிய இந்த நிரீஸ்வர சாங்கியத்தையும் ஒன்னா எடுத்துங்க. ஈஸ்வரனை பத்தி பேசவே மாட்டாங்க, வெறிச்சுன்னு போய் கிடப்பாங்க. சாதனையும் இருக்காது, வெறும் விசாரம் மட்டும்தான். ஆனா நம்மளோட வைதிகத்துல இருக்கக்கூடிய வைதிக சாங்கிய தரிசனம்னு பேரு. இந்த வைதிக சாங்கிய தரிசனம் என்ன பண்ணுது அப்படின்னா, சாதனைகளை, யோக சாதனைகளை சொல்கின்றது. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பக்தியையும் யோகத்தையும் ஒன்னா சேர்த்தோம் அப்படின்னா, பக்தி பிளஸ் யோகம் இஸ் ஈக்வல் டு உபாசனம் ஆயிடுச்சா? இந்த உபாசனத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டாங்க யோக சாதனையில 3:28 பாகவதத்துல நம்ம பார்க்க போறோம். யார் சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கபில மகரிஷி அவதார புருஷர் ஸ்ரீகிருஷ்ணரோட அவதாரமா அவதரிக்கிறார். தன்னோட அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். எங்கன்னு ஆரம்பிப்போம், இன்னைக்கு பாட்டத்தை ஆரம்பிச்சோம். அத திருத்தீய ஸ்கந்தே அஷ்டாவிம்சோऽध्यायः अष्टाविंशोऽध्यायः श्रीभगवान् उवाच योगस्य लक्षणं वक्ष्ये सबीजस्य नृपात्मजे मनो येनैव विधिना प्रसन्नं याति सत्पथम्. श्रीभगवान् उवाच योगस्य लक्षणं वक्ष्ये सबीजस्य नृपात्मजे मनो येनैव विधिना प्रसन्नं याति सत्पथम्. ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான்னா நமக்கு தெரிஞ்சது பகவான் கிருஷ்ணர் தானே சுவாமி தெரியும். அப்ப கிருஷ்ணர் தான் கர்தம மகரிஷிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனையினால தேவகுதிகிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவிர்வாவம் ஆகிறார். அப்ப கிருஷ்ண பரமாத்மா தான் பகவான். என்ன பேர்ல இருக்கார்? கபிலாச்சாரியார் என்ற பேர்ல பகவான் தான் அவதாரம் பண்ணியிருக்கார். ஸ்ரீ பகவான் உவாச்சன்ற இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கபில பகவான் உவாச்சன்னு எடுத்துக்கணும். கபில பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். யார்கிட்ட சொல்றார்? தன்னுடைய அம்மாவா இருக்கிற தேவகுதி ஏகாதசின்னு ஒண்ணு இருக்கு. தேவகுதி ஏகாதசி ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு அப்புறம் வர ஏகாதசி வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவகுதின்ற பேர்லயும் ஏகாதசி வச்சிருக்குன்னா அப்ப என்ன ஸ்பெஷல் பாருங்க. நார்த் இந்தியாலாம் வைஷ்ணவர்கள் ரொம்ப ஸ்லாக்கியமா கொண்டாடுவாங்க அந்த இடத்துல. தேவகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா கபில மகரிஷிக்கு சொல்றார், ஹே நிருபாத்மஜ. முதல் சப்தம் வந்து பாத்தீங்கன்னா முதல் லைன்ல லாஸ்ட்ல இருக்கு, நிருபாத்மஜே அப்படின்னு இருக்கு. ஹே நிருபாத்மஜே. நிருபாத்மஜே அப்படின்னா அரசருக்கு பிறந்த அரசகுமாரியே. ஹே ராஜகுமாரியே, ராஜகுமாரியா இருக்கிற தேவகுதியே. ஏன ஏவ விதினா, ரெண்டாவது லைன்ல இருக்கிறது. ஏன ஏவ விதினா,
எந்த விதியினால், விதினா எங்கேயாவது அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னா, விதின்றதுக்கு அர்த்தம் வி பூர்வ தாதாத்து கரோத்தி அர்த்தே அப்படின்னு அர்த்தம். வி வச்சுக்கிட்டு தா போட்டா விதின்னு வந்துடும். விதினா என்ன அர்த்தம்னா செய்வதில் அப்படின்னு அர்த்தம். யாராவது சொல்றாங்க, நான் இப்ப விதிக்கிறேன் ஏகாதசி விரதம் இருக்கணும், இது விதி. விதினா என்ன அர்த்தம்? ஏகாதசி விரதத்தை பண்ணணும், அவ்வளவுதான். உங்களுக்கு நான் மெசேஜ் போடுறேன், ஏகாதசி ஆரம்பம் முடிவு அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது விதியா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதியா அதில் இருக்கா? நான் உங்களை இருங்க அப்படின்னா எங்கேயும் சொல்லவே இல்லை. இருங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னா அது விதியாயிடும். விதி லிங்குன்னு பேர். அப்போ அந்த விதியா ஆயிடுச்சு அப்படின்னா அதை அவனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, விதி அப்படின்னாவே செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஏன விதினா, ஏன விதினா ஏவ, ஏன ஏனைவ விதினா, ஏன விதினா ஏவ, எந்த விதியினாலேயே, எதனை செய்வதனாலேயே, எதனை அனுஷ்டானம் செய்வதனாலேயே, மனோ மனமானது பிரசன்னம் யாதி சத்பதம். பிரசன்னம் இன்னைக்கு காலையில திரும்பவும் சொல்லிட்டு பாருங்க, திரும்ப வந்துருச்சு பாருங்க. பிரசன்னம், பிரசன்னம்னா என்ன அர்த்தம்? மனச்சஞ்சலம் இல்லாத தொடர்ச்சி வச்ச மாதிரி மலமற்ற தெளிந்த மனசுக்கு பேரு பிரசன்னம்னு பேரு. நல்ல மனம் தெளிவாயி சஞ்சலம் இல்லாம இருக்கிற அந்த பிரசன்ன தன்மையை சத்பதம் யாத்தி. சத்பதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நல்ல மார்க்கத்தை, மோட்ச மார்க்கத்தை யாத்தி அடையுமோ, எதனை அனுஷ்டானம் செய்வதனாலேயே மனமானது பிரசன்னமாக, பிரசன்னா தெளிவடைந்ததாக, கிறிஸ்டல் கிளியராக சத்பதம்னு சொல்லக்கூடிய மோட்ச மார்க்கத்திலே, மோட்ச மார்க்கத்தை யாத்தி அடையுமோ, அப்படிப்பட்ட சபீஜஸ்ய யோகஸ்ய லக்ஷணம் பக்ஷ்யே. சபீஜஸ்ய அப்படின்னா யோகம் அப்படின்னா ரெண்டு விதம் சொல்லப்படுது. யோகம்னா யோக சூத்திரத்தோட முதல்லயே சொல்லியிருக்கோம், யோகம் அப்படின்னா ரெண்டு விதமான சமாதி. என்ன சமாதி? சம்பிரஜாதம் அசம்பிரஜாதம் ச. சம்பிரஜாதோ அசம்பிரஜாதஸ்ச. யோகோ த்விவிதா. யோகம் இரண்டு விதம். யோகம் என்றால் சமாதி, யோக சமாதி. இதெல்லாம் லட்சணம் எல்லாம் உபனிஷத்துல இருக்கிற சப்தம் நான் சொல்றதெல்லாம். யோக சமாதி, யோகம் என்றால் சமாதி. அப்ப யோகம் வந்து எத்தனை சமாதி இருக்கு? ரெண்டு விதமான சமாதி. ஒண்ணுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சம்பிரஜாதம்னு சொல்லக்கூடியது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அசம்பிரஜாதம்னு சொல்லக்கூடியது. சம்பிரஜாதத்துக்கு தான் நம்ம லௌகிகத்துல என்ன பேர் சொல்றோம்? சவிகல்பம் அப்படின்னு பேரு. அது டெக்னிக்கலா சொல்லும் போது யோக சூத்திரத்துல சம்பிரஜாதம்னு சொல்லப்படும். அததான் இங்க நம்ம என்ன பண்றோம்? சவிகல்ப சமாதி, சம்பிரஜாத சமாதியை தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சபீஜஸ்யன்னு சொல்லப்பட்டது. சபீஜம்னா பீஜத்தோடு கூடிய சமாதி. நீங்க எந்த சவிகல்ப சமாதி அடைஞ்சாலும் அது உங்களுக்கு திரும்ப ஜென்மத்தை கொடுக்கும், மோட்சம் இல்லை. நிர்விகல்ப சமாதிக்கு ஒரு பேர் என்ன பேர் அப்படின்னா அசம்பிரஜாதம்னு பேரு. யோக சாஸ்திரத்துல அசம்பிரஜாத சமாதி. நம்ம லௌகிகமா பேசும்போது நிர்விகல்ப சமாதின்னு சொல்றோம். அதுக்கு இன்னொரு பேர் இங்க என்ன பேர் சொல்ல போறோம் பாகவதத்துல அப்படின்னா நிர்பீஜ சமாதின்னு பேர். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சபீஜ சமாதி, நிர்பீஜ சமாதி, சம்பிரஜாத சமாதி, அசம்பிரஜாத சமாதி, சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி. இப்படிதான் டெர்மினாலஜி எங்கெங்க யூஸ் பண்றாங்கன்றதை பொறுத்தது. இப்ப இங்க ஆச்சாரியார் என்ன பண்றாரு? கபிலர் சொல்றாரு அம்மாட்ட, நான் சபீஜஸ்ய யோகஸ்ய, யோகம் எப்படிப்பட்ட யோகம்? யோகம்னா சமாதி. சபீஜஸ்ய யோகஸ்யன்னு அர்த்தம் சபீஜ சமாதியை குறித்து. சபீஜ சமாதியை நான் உங்களுக்கு என்ன பண்ண போற சொல்ல போகிறேன். சபீஜ சமாதி எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா சவிகல்பத்துல சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா, மொத்தம் 6 சமாதிகள் சவிகல்ப சமாதிகள், சபீஜ சமாதிகள் என்று சொல்லப்படுகிறது.
இந்த ஆறுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும்? ஆப்ஜெக்ட் இருக்கணுமா? ஆமா. ஏன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இருக்குன்னாவே அது வந்து பாத்தீங்கன்னா மாயா பீஜம் இருக்குன்னு அர்த்தம். அதனால்தான் அதுக்கு பேர் சபீஜ சமாதின்னு பேரு. அப்ப பிரதிஜா வாக்கியம் பண்றார், அம்மா ராஜகுமாரியே, நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா சபீஜ சமாதின்னு சொல்லக்கூடிய சம்பிரஜாத சமாதிகளை சொல்ல போகிறேன். இதான் பிரதிஜா வாக்கியம்னு பேர். இந்த அத்தியாயத்துல என்ன சொல்ல போறாருன்றத சங்கல்பம் பண்ணியாச்சு. இது எந்த எந்த இடத்துல சபீஜ சமாதிகள் நடக்கும் அப்படின்னா மனசோட அவஸ்தையை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டேஜ் வச்சிருக்கோம்? மொத்தம் 5 ஸ்டேஜ் வச்சிருக்கோம். மூடம், க்ஷிப்தம். மூடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் புரியாது, எரும மாட்டு புத்தி. அதனால அதை வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல இருந்து துணியா வச்சிருங்க. க்ஷிப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சஞ்சலம், ரொம்ப ரஜோகுணமா இருக்கிறது, ஒர்க்காலிக்கா இருப்பாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? யார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம்? ஜெயத்ரதன். மகாபாரத போர்ல ஜெயத்ரதன் வந்து பாத்தீங்கன்னா க்ஷிப்த பூமி. ஆனா அவனுக்கும் கூட சிவபெருமான வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணி தாரண தியான சமாதி பண்ணியிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா க்ஷிப்த பூமியிலையும் கூட சமாதி சம்பவிக்கும். ஆனா எப்படி இருக்குன்னா ராகத்வேஷத்தோடு இருக்கும். அதனால வந்து மோட்சம் கிடைக்காது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா க்ஷிப்த பூமியில இருக்கிறவனுக்கு சமாதி கிடைச்சாலும் கூட அசுரர்கள் மாதிரி அசுர இயல்பு இருக்கும், அதையும் ஒதுக்கிறேங்க. அப்ப 3வது பூமி எது அப்படின்னா விக்ஷிப்த பூமி. யாருன்னா நம்ம எல்லாம் விக்ஷிப்த பூமி. தர்மமும் அதர்மமும் கலந்து இருப்போம். நம்ம 50% சத்துவ குணம் இருக்கும். 50-50 இருக்கிறதுனால நமக்கு இந்த பக்கமும் போவோம், அந்த பக்கமும் போவோம். அதனால விக்ஷிப்த பூமி தான் என்னன்னு கேட்டீங்கன்னா சவிகல்ப சமாதிகளுக்கு அதிகாரி. இந்த 3வது பூமியிலிருந்து நம்ம அடைய போறது என்னன்னு கேட்டீங்கன்னா 4வது பூமி தான் ஏகாகிர சித்தம் அப்படின்னு பேரு. இந்த ஏகாகிர சித்தத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா 6 சமாதிகள், சவிகல்ப சமாதிகள் சம்பவிக்கும். அப்ப யோக சித்த விருத்தி நிரோதகன என்ன அர்த்தம் அப்படின்னா மற்ற விருத்திகள் எல்லாம் நிரோதமாயி ஏக்க விருத்தியா இருந்தா அதுக்கு பேரு சவிகல்ப சமாதி. ஏதாவது ஒரு விருத்தியா இருக்கும். அதை தாண்டி போகும்போது 5வது மனசோட 5வது ஸ்டேஜ் வந்து நிரோத பூமி, நிருத்த பூமின்னு பேரு. அந்த நிருத்த பூமியில தான் சர்வ விருத்திகளும் நிரோதமாகுது. அப்ப நீங்க ஈஸ்வர தாட் இருந்தா கூட அது சவிகல்பம் தான், சபீஜம் தான். அந்த நிர்விகல்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்தம் டிஸ்கனெக்ட் ஆயிடும். எந்த ஒரு விருத்திகளும் இல்லாமல் போகிறதுக்கு பேர் சர்வ விருத்தி நிரோதே நிர்பீஜ சமாதி சம்பவம். நிர்பீஜ சமாதி எங்க? நிரோத பூமியில, நிருத்த பூமியில தான் சம்பவிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ஆச்சாரியர் என்ன பண்ண போறார்? சவிகல்ப சமாதிய அம்மாக்கு சொல்ல போறார். 2வது சூத்திரம் வந்துருங்க. ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம் தெய்வாலப்தேன சந்தோஷः ஆத்மவிச்சரணார்ச்சனம் ஆத்மவிச்சரணார்ச்சனம். நம்ம அஷ்டாங்க யோகத்துக்கு நுழையறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா சில குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுது. எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அஷ்டாங்க யோகத்துக்குள்ளார நுழைஞ்சிடுறாங்களான்னா இல்லை. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு ஸ்வதர்ம ஆச்சரணம். முதல்ல ஸ்வதர்ம ஆச்சரணம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த வர்ணத்துல இருக்கும், எந்த ஆசிரமத்துல இருக்கும். சரி, மகாபாரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரம தர்மம் கெட்டு போயிடும்னு அர்ஜுனனே சொல்லியிருக்கானா? இது வர்ண தர்மம், வர்ண தர்மம் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். கிருஷ்ணனுக்கு தெரியாதா? நல்லா தெரியும். அப்ப இந்த தர்மம் வந்து பாத்தீங்கன்னா கலியுகத்துல வர்ண தர்மம் எல்லாம் கொலாப்ஸ். இப்ப நீங்க வர்ண தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியுமா? கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம், ஆனா எல்லாத்தையும் பண்ண முடியாது. சரி, ஆசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியுமா? இப்போ ஆசிரம தர்மம் இண்டிவிஜுவல், வர்ண தர்மம் சொசைட்டி. இந்த 2 புரிஞ்சுங்க. சொசைட்டியோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால வர்ண தர்மத்தை நீங்களும் நானும் என்ன பண்ண முடியறது இல்லை, நம்ம மட்டும் இண்டிவிஜுவலா பண்ண முடியாது. அதே நேரத்தில் ஆசிரம தர்மம், இப்போ நான் சன்னியாசி, நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரம்மச்சாரியா இருந்தேன், என்னை யாரும் தடுக்கவே இல்லை. நான் நல்ல சன்னியாசியா இப்பவும் இருக்கேன், நல்ல சுவாத்தியாயத்தை பண்ணிட்டு இருக்கேன். யாரும் என்னை அடிக்கல, நீ பாடம் முடிச்சு கொடுக்கூடாது, நீ பிரணவ ஜபம் பண்ணக்கூடாது, உன்னோட மோட்ச மார்க்கத்துக்கான சாதனையை பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை.
நல்லா பண்ணலாம் இண்டிவிஜுவலா இருக்கிறது. அப்போ ஸ்வதர்ம ஆச்சரணத்துல இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, வர்ண தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்டுருங்க. இண்டிவிஜுவல் தர்மமா இருக்கக்கூடிய பர்சனலா இருக்கக்கூடிய ஆசிரம தர்மத்தை நீங்களும் நானும் இப்பவும் நல்லா அனுஷ்டானம் பண்ணலாம். இதை பண்ணணும். ஒண்ணு முதல் சாதனம். ரெண்டாவது எப்படி பண்ணணும்? இதுலயும் வந்து சுவாமி நான் வானப்பிரஸ்தத்துல இருக்கேன், ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பசங்க வந்து போயிட்டு இருக்காங்க, ஏதோ பண்றாங்க. நான் சொல்றேன், பசங்க வந்து போட்டு என்ன வேணா பண்ணிட்டோம். பசங்க வந்து போயிட்டு இருந்தாலும் என்ன பண்ணாலும் எதுலையும் கண்டுக்காம நீங்க இருந்தீங்கன்னா இருக்கலாம், ஒதுங்கி இருந்துகிட்டு இருக்கலாம். இதையும் வந்து பாத்தீங்கன்னா லிபரேஷன் கொடுக்குறாரு. கொஞ்சம் யதாசக்தியான்னு போட்டார். நமக்கு என்ன சக்தி சாமர்த்தியம் இருக்கோ, எவ்வளவு மேக்சிமம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வர்ண தர்ம ஆசிரமத்தை ஃபாலோ பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா சக்தியா ஸ்வதர்ம ஆச்சரணம் சொல்லியாச்சு. எனக்கு 2 பேர் பெட்டு வாங்கி கொடுத்தாங்க. சிமிச்சேச்சி வந்து நல்ல ஒரு பெட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க, மெனிஸ் பெட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சதானந்தம் வந்து நான் சொல்லல காலையில முதல் முறை சதானந்தம் வரும்போது எப்படி தெரியுங்களா வந்தாரு, ஒரு பெரிய மீடியம் சைஸ் பெட்டு. நான் சொன்னேன், ஏதோ மருமகனை பார்க்க வர மாதிரி வரீங்க. ஆச்சாரியரை பார்க்கறதுக்கு வரும்போது அவர் என்ன பண்ணாரு, மூட்டை கட்டிக்கிட்டு கொண்டு வந்தாரு பெட்டு. நான் எனக்காவது ஒரு நாள் படுத்தனான்னு கேட்டீங்கன்னா படுக்கல, என்ன பண்ண திரும்பி அனுப்பிட்டேன், கொண்டு போங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாய்ஸ் இருக்கா இல்லையா? ஏன் இஷ்டம், ஏன் பெட்டு எனக்கு ஒருத்தர் கொடுக்குறாரு, நான் படுக்கலாமா படுக்கக்கூடாதா? படுக்கலாம். நாங்கள் தரையில தான் படுக்கிறோம். ஏன் தரையில படுக்கணும்னு எதாவது அடிச்சுக்கிட்டாங்களா? யதாசக்தின்னு சொல்லியிருக்குல்ல. அப்ப யதாசக்தி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளால என்னெல்லாம் முடியுமோ, அந்தந்த ஆசிரமத்துக்கு எதெல்லாம் முடியுமோ அந்தந்த தர்மங்களை எல்லாத்தையும் முடியும் இல்லை ஈஸியா? நல்லா முடியுமே. தனமாமி நீங்க வந்து உப்பு போடாம சாப்பிட முடியுமா? முடியாதா? முடியும் இல்ல, முடியாதா? ட்ரை பண்ணீங்கன்னா 4 நாள்ல பழகம் ஆயிடும். அப்ப முடியுமானா இண்டிவிஜுவல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடியும். நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். அப்ப ட்ரை பண்ணி நம்மளால நம்ம ஆசிரம தர்மத்துல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா இதுதான் சக்தியா சுதர்ம ஆச்சரணம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது டோன்ட் டூஸ். ரெண்டுமே இருக்கணும். நிறைய பேர் டூஸ் பண்ணுவாங்க, டோன்ட்ஸை விட்டுருவாங்க. ஆச்சாரியர் சொல்றாரு விதர்மாச்ச நிவர்த்தனம், விதர்மாத்து சனா மற்றும் விதர்மாத் நிவர்த்தனம். விதர்மாத் அப்படின்னா என்னது? நம்ம ஆசிரம தர்மம் இல்லாம மற்ற ஆசிரம தர்மங்களை என்ன பண்ணக்கூடாது? நீக்கணும், அதை அனுஷ்டானம் பண்ணக்கூடாது. நான் பார்க்கிறேன், யாரெல்லாம் வானப்பிரஸ்த தர்மத்தை பண்ணாம இன்னும் கிரகஸ்த ஆசிரமத்தை கண்டினியூ பண்றாங்களோ அவங்க எல்லாம் சங்கடத்துல தான் இருக்காங்க. யாரெல்லாம் சன்னியாசி ஆசிரமத்தை எடுத்துக்கிட்டு கிரகஸ்தாசிரம தர்மத்தை எடுத்துக்கிறாங்களோ அந்த சன்னியாசிகளும் துக்கியா தான் இருக்காங்க. யாரெல்லாம் பிரம்மச்சாரியா இருந்துக்கிட்டு பிரம்மச்சரியத்தை விட்டுட்டு வேற காரியத்துல ஈடுபடுறாங்களோ அவங்களும் துக்கியா தான் இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், சுவாமி எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்களா? ரொம்ப பரமானந்தமா இருக்கேன். ஏன் தெரியுங்களா? பரமானந்தத்துக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா செய்யக்கூடாததை செய்யாம இருக்க. வேற எதுவுமே எதெல்லாம் விளக்க வேண்டிய கருமமோ அதெல்லாம் விளக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பக்தியில வந்து யோக பக்தி சூத்திரத்தை சொல்லும் போது சொன்னேன், சரணாகதி பண்றது முக்கியமானது பிரதிகூல வர்ஜனம், சுவானுகூல அனுஷ்டானம். மோட்சத்துக்கு என்ன தேவையோ அதை அனுஷ்டானம் பண்றது ஸ்வதர்ம அனுஷ்டானம். அதே வந்து பாத்தீங்கன்னா பிரதிகூல வர்ஜனம் அப்படின்னா மோட்ச மார்க்கத்துக்கு எதிராக இருக்கிற தர்மங்களை எல்லாத்தையும் விட்டுறது வந்து பாத்தீங்கன்னா விதர்மாத்துச்ச நிவர்த்தனம். கெட்ட கருமங்கள்ல இருந்து, ஆசிரம தர்மத்துல இருந்து, வேறான கருமங்கள்ல இருந்து. ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா சுவாமி ரொம்ப பிரியம், சுவாமி எங்களோட பையனுக்கு மேரேஜ், நீங்க வாங்க சாமி. இல்லம்மா நான் வரல. ரொம்ப நல்ல அம்மா. இல்லம்மா கல்யாணத்துக்குலாம் சன்னியாசி போகக்கூடாது, நான் வரல. இன்னொரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நாங்கள் புதுசா வீடு கட்டியிருக்கோம், எனக்கு கிரக பிரவேசம், நீங்களே சௌக்கியமா கொண்டாடுமா, நான் இங்கிருந்து ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லது கெட்டது யார் இறந்து போனாலோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கெட்ட காரியம் நடந்தாலோ எந்த நல்ல காரியம் நடந்தாலோ எந்த காரியத்திலையும் போய் கலந்துக்காத, நீ டெட் பாடி அப்படின்னு சன்னியாசிகளை சொல்லியிருக்கு. பிண்டதானம் வச்சவன் டெட் பாடி. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா போகக்கூடாது வச்சிருக்கு மங்கள காரியத்துக்கு.
இப்போ என்ன பண்றாங்க தெரியுங்களா? எல்லா சன்னியாசியும் போய் கட் பண்ணி வைக்கிறார், ரிப்பனை கட் பண்றது. டெட் பாடி எல்லாம் கட் பண்ணக்கூடாதுடா சன்னியாசி பையில. ஓரமா போய் உட்காந்து வேதாந்தத்தை படிச்சுக்கிட்டு அகம் பிரம்மாஸ்மி, உனக்கு என்ன வேற சொசைட்டில நல்ல காரியத்துல போய். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மங்கள சூத்திரத்தை எடுத்து இவங்க தான் கொடுக்குறாங்க, தாலி கயிறு எடுத்து கட்டு அப்படின்னு. மடப்பாவிகளா, இதெல்லாம் பண்ணவே கூடாதுப்பா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா துக்கி தான், எல்லாம் துக்கத்தை தான் அடையணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியதை செய்யணும், நிவர்த்தி ஆக வேண்டிய கர்மத்திலிருந்து நிவர்த்தி ஆகணும். அதான் ரெண்டாவது. மூணாவது ரொம்ப அற்புதமா சொல்லுது, தெய்வா லப்தேன சந்தோஷ. தெய்வம் அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, விதிக்கு பேர் இன்னொரு பேரு தெய்வம்னு பேர். தெய்வம் அத்திர பஞ்சமம். தெய்வம்னா என்ன அர்த்தம்? விதி. விதிக்கு இன்னொரு பேர் நம்ம இதுல என்ன சொல்றோம்? பிராரப்த கர்மா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராரப்த கர்மத்தை வந்து யாரு கொடுக்குறா? நமக்கு உண்டாகிற எல்லாத்தையும் பகவான் தான் கொடுக்கிறார், கர்ம பல தாத்தாவா இருந்துகிட்டு. அதனால தெய்வம்ன்றதுக்கு அர்த்தம் விதின்னு பேரு, தெய்வம்ன்றதுக்கு அர்த்தம் பிராரப்த கர்மான்னு பேரு. ஏன் தெய்வம்னு வந்துச்சு அப்படின்னா, ஈஸ்வரன் இருந்து வர்றதுனால அதுக்கு பேர் தெய்வம்னு பேர். தெய்வாத்து லப்தேன, இல்லுக்கு வந்து இத்து போட்டுக்கணும் பிரிக்கும் போது. தோர்லின்னு ஒரு சூத்திரம் இருக்கு, இத்து இல்லாம ஆயிடும், பக்கத்துல லகாரம் இருக்கிறதுனால. என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வாத். தெய்வாத் அப்படின்னா தெய்வத்திலிருந்து, தெய்வத்திடம் இருந்து, பிராரப்தத்திலிருந்து, விதியினால, லப்தேன நமக்கு என்ன பிராப்தி ஆச்சோ, விதிவசத்தினால என்ன பிராப்தி ஆச்சோ. என் பக்கத்துல வந்து யாராவது உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, தட்டுல வச்சுட்டா வந்து பாத்தீங்கன்னா கொட்டக்கூடாது. விதியில வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த தட்டை வந்து பாத்தீங்கன்னா நாங்க சுத்தமா சாப்பிட்டு முடிச்சிருவோம். பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த கேள்விலாம் இருக்கக்கூடாது. ஆமா, விதிவசாத்து பிராப்தேன்னு சந்துஷ்யதான். சாதனா பஞ்சகத்துல வந்து ஆச்சாரியர் சொல்றார், விதிவசத்தினால வந்து பாத்தீங்கன்னா எது கிடைக்குதோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை அடைய வேண்டும். 40 கட்டளையில ஒரு கட்டளையா சங்கரர் வந்து சாதனா பஞ்சகத்துல சொல்றார். அதுதான் இங்க சொல்லுது, தெய்வாத் லப்தேன சந்தோஷ. சந்தோஷம்னு என்ன அர்த்தம்? உலகத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தலையெழுத்துன்னு அடிச்சுக்கிட்டு கிடக்கிறான். அவனுக்கு வேற வழி இல்லை. அப்போ என்ன பண்ணா, அவனால நினைச்சதை அடைய முடியல, ஆனா அடைஞ்ச விஷயத்துல சந்தோஷப்படாம மர்மரிங் பண்ணிக்கிட்டு புலம்பி 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 துக்கி ஆயிட்டு இருக்கான். இதே நல்ல தேவ பக்தி இருக்கிறவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? உங்களுக்கு எது சம்பவிச்சாலும் பகவான் கொடுக்கிறார். இதான் ஈஸ்வரன் கொடுக்கறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மர்மரிங்கும் இல்லாம அப்பிரதிகார பூர்வகம் திதிக்ஷா, எந்த ஒரு எதுவும் எதிர்காரியம் பண்ணாம ஈஸ்வரன் கொடுக்கறது வந்து பிரசாதம் அப்படின்னு அப்படியே ஸ்வீகாரம் பண்றது. மூணாவது, தெய்வாத் லப்தேன சந்தோஷக. தெய்வா லப்தேன சந்தோஷக, சந்தோஷப்படும். அதுக்கு அடுத்தது ஆத்மவித்து சரணார்ச்சனம். பிரிக்கும் போது ஆத்மவிச்சு இருக்கு, இச்சை வந்து இத்தாக்கம். ஆத்மவித்து சரண அர்ச்சனம். என்ன பண்ணணும்? இந்த நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பார்க்கணும், நிறைய சத்சங்கெல்லாம் கேட்கணும். யூடியூப்ல நிறைய பேர் என்னோட பாடம் கேட்டுலாம் நிறைய பேர் வந்து கிளாஸ்ல வந்து நிறைய பேர் சேர்ந்தீங்க. ஒவ்வொருத்தரா, சாமி நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பாடத்தை கேட்ட சாமி, நீங்க தான் எனக்கு கரெக்டான ஆள் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு இந்த வார்த்தையை அப்படியே சொல்றவங்க இருக்காங்க. ஜெயந்தி அம்மா சொல்லுவாங்க, தனமாமி சொல்லுவாங்க, இது மாதிரி ஒவ்வொருத்தரா சொல்லுவாங்க, சதானந்தம், இது மாதிரிலாம் நிறைய பேர். சாமி நான் நிறைய அங்கெல்லாம் கேட்டேன் சாமி, திடீர்னு உங்களுக்கு கேட்டேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு, கொஞ்ச நாள் கேட்டேன், நீங்க தான் கரெக்டா இருப்பீங்க எனக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு பாடத்துக்குள்ள வந்து 2 வருஷம் 2.5 வருஷம் போயிட்டே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய அலசி ஆராயும் போது நல்ல ஒரு ஆச்சாரியார் கிடைச்சிட்டாரு அப்படின்னா என்னது? ஆத்மவித்து, ஆத்மாவை அறிந்தவர். ஆத்மவித்துக்கு பேரு ஆத்மாவை அறிந்தவர் யார்? குருநாதர், ஆச்சாரியார். இவர் கிடைச்சிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணணும்? சரண அர்ச்சனை. குரு சேவைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி. குருவை வந்து சரணாகதி பண்ணி அவருக்கு அர்ச்சனை பண்ணி என்ன பண்ணுவோம்? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி மடத்துல டெய்லி நடந்துட்டு பாக்குறேன், நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கேன். எனக்கு சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹா நல்ல சம்பிரதாயம் நல்லா போகுதுன்னு, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் எனக்கு கோவமா வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா எதையுமே சொல்லி தரதே இல்லை, கர்மகாண்டிகளா ஆயிட்டாங்க, எல்லாம் கர்மகாண்டிகளா ஆயிட்டாங்க. என்ன ஞானம் இருக்கு? எவ்வளவு ஞானம் இருக்கு?
ஒரு பாகவதம் நடக்கணும், ஒரு பகவத்கீதை நடக்கணும், ஒரு பிரம்மசூத்திரம் போகணும், பகவத்கீதை போகணும். அப்போ அஜ்ஞானத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுவீங்க? அந்த காரியம் நடக்கல. தீர்த்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தா போதுமா? தீர்த்தம் கொடுத்தா கிருஷ்ணருக்கு தீர்த்தம் கொடுத்துருக்க வேண்டியதானே? அர்ஜுனனுக்கு தீர்த்தம் கொடுத்தாரா என்ன? தீர்த்தம் கொடுக்கல, பிரசாதம் தானே. பிரசாதம் எது அப்படின்னா குருட்ட இருந்து வர வேண்டியது எது அப்படின்னா என்னது? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இந்த ஆத்ம ஞானம் தான் குருட்ட இருந்து வரணும். கீதால வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கு, என்னன்னு சொல்லியிருக்கு? ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் தத்பர சங்கத்தேந்திரியக. அதுக்கு முன்னாடியே இருக்கு என்னது? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்தி தே ஞானம் ஞானின தத்துவதரிசினா. ஞானிகளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கும்பிடுறீங்க, எல்லாம் பண்றீங்க, எதுக்கு? தீர்த்தம் கொடுக்குறதா? தீர்த்தம் வாங்கி என்ன பண்றது? தலையில தெளிச்சுக்கிட்டா அஜ்ஞான நிவர்த்தி ஆயிடுமா? கைவழி நவநீதத்தை சொல்லுது, தலையில நின்னாலோ எதையாவது ஹோமங்களை பண்ணாலோ இல்லை ஒரு ஹோமம் இதை ஒரு கிரிவலம் பண்ணாலோ நிவர்த்தி ஆகுமா? அதெல்லாம் நிவர்த்தி ஆகாது. அஜ்ஞான நிவர்த்தி நடக்கணும் அப்படின்னா குருநாதர்கிட்ட ஆத்ம உபதேசம் வரணும். தத்வித்தி பிரணிபாதேன, குருநாதர் நல்லா என்ன பண்ணணும்? பிரதிபாதம் இன்னைக்கு பார்த்தோம்ல. பிரணிபாதம்னு என்ன பார்த்தோம் இன்னைக்கு காலையில? கீதா பார்த்தோம். தரையில உடம்ப வந்து கீழே கிடத்தி, பிரணிபாதேன பிரஷ்னேன நல்லா நமஸ்காரம் பண்ணி பரிப்பிரஷ்னம் கேட்கணும் குருநாதர்கிட்ட போய். ஆத்மானா என்ன? கோ நாம ஆத்மா, ஆத்மானா என்ன? மாயானா என்ன? எனக்கு அந்த காலம் எப்படி வந்துச்சு? எனக்கு எப்ப ஜென்மம் உண்டாச்சு? ஏன் உண்டாச்சு? எதுக்கு உண்டாச்சு? அப்படின்னு கேள்விகள் கேட்டு 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 சேவை பண்ணி கேள்விகள் கேட்டு சேவையா பரிப்பிரஷ்னேன, சேவையை பண்ணிக்கிட்டு பரிப்பிரஷ்னம் பண்ணீங்கன்னா அந்த ஞானி புருஷர்கள் என்ன பண்ணுவாங்க? உபதேக்ஷியந்தி தே ஞானம், ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் செய்வார்கள். யாரு? ஞானம் இல்லாதவன் எப்படி ஞானத்தை உபதேசம் பண்ணுவான்? ஞானினக தத்துவ தரிசன, ஞானியா இருக்கக்கூடிய தத்துவத்தை அறிந்தவர்கள் உபதேசிப்பார்கள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ஸ்டெப், நாலாவது ஸ்டெப் என்ன வந்துடணும்? குருநாதரை போய் அடையணும். அடைஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு அர்ச்சனை பண்ணணும். பாத பூஜை பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்து அஜ்ஞானம் வந்துச்சுன்னா, என்ன பண்ணணும்? நமஸ்காரம் சுவாமி, நான் வேற ஆளை பார்க்கணும் சுவாமி, கிளம்பிடணும். அப்ப அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றவர் தான் ஞானியா இருக்க முடியும், குருவா இருக்க முடியும். அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணாதவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவருக்கு ஆச்சரணை, அவருக்கு சேவை பண்ணி, அவருக்கு வந்து பாதங்கள்லாம் சுத்தம் பண்ணி பாத பூஜை பண்ணி என்ன ஆக போகுது யோசிச்சு பாருங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மவித்து சரண அர்ச்சனம், ஆத்மாவை அறிந்த குருநாதரை அடைஞ்சு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சரணங்களை, அவரோட பாதங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும். சொல்லியாச்சு 4 சாதனம். இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3வது ஸ்லோகம் டோன்ஸ் எல்லாம் சொல்ல போது பாருங்க. கிராமிய தர்ம நிவர்த்திச்ச மோக்ஷ தர்ம ரதிஸ்ததா, கிராமிய தர்ம நிவர்த்திச்ச மோக்ஷ தர்ம ரதிஸ்ததா, மிதமேத்யாதனம் சஸ்வத் மிதமேத்யாதனம் சஸ்வத் விவிக்தக்ஷேம சேவனம் கிராமிய தர்ம நிவர்த்திஸ்ச மோக்ஷ தர்ம ரதிஸ்ததா, மிதமேத்யாதனம் சஸ்வத் விவிக்தக்ஷேம சேவனம். அடுத்து என்ன பண்ணணும் சுவாமி? குருநாதர் போய் அடைஞ்சாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சன்னியாசிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்களா, நாங்களாம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நிறைய சன்னியாசிகளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவோம். கொஞ்சம் ஒவ்வொரு சன்னியாசிகளுக்கும் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்டைஃபண்ட் மாதிரி மந்த்லி கொஞ்சம் கொடுக்குறது, கிரிவலம் போகிறதுக்கு இல்லைக்கா. நாங்கள் ஒரு கண்டிஷன் வச்சுருக்கோம், சாமி நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அப்படியே போ, பணம் நிப்பாட்டி கட், ஸ்டைஃபண்ட் கட். நேற்று ஒருத்தர் பெரிய ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார். வயசு வந்து பார்த்தீங்கன்னா 65-70 இருக்குமா அவருக்கு? 65 வயசுக்கு மேலே இருக்கும். எல்லாமே விட்டுட்டு வந்து காவியை போட்டாச்சு. காவி ட்ரெஸ்ஸை போட்டால் வந்து என்ன அர்த்தம் தெரியுங்களா? தியாகம்னு அர்த்தம். காவிக்கு அர்த்தமே ரெட் கொடி, ரெட் கலர். யாரும் பக்கத்தில் வந்துடாதீங்கன்னு அர்த்தம். எந்த உறவும் வேணாம் அப்படின்னு வந்து ட்ரெயினை வந்து ரெட் கொடி காட்டி நிப்பாட்டுற மாதிரி இந்த காவியை போட்டிங்கன்னா அவ்வளோதான், கட்டு, டிஸ்கனெக்ட் ஆகிறது. காவியை போட்டுட்டு திருவண்ணாமலையில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறான்னு தெரியுங்களா? அவங்களுக்கு வந்து நமக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வருவீங்க, காவியை பார்த்தாவே உளுந்து நமஸ்காரம் பண்ணுவீங்க. அதெல்லாம் பண்ணுங்க, நானும் அதான் பண்ணேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் வாசம் பண்ணும்போது தான் தெரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வாரம் இருப்பான். 1 வாரம் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா
என்ன தானம் கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு போயிட்டு வீட்டுக்கு போய் வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பிராமணர்கள் வரவங்க சைவமாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான். வீட்டுக்கு போய் நல்லா சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டு நல்லா சௌக்கியமாக இருந்துட்டு திரும்ப இங்கே வந்துடுறது காவி போட்டுட்டு. பாவிகளா, அநியாயம் இல்லை இது, யாரை ஏமாத்துறாங்கன்னு தெரியல. இது நாங்கள் தான் ஒரு நியமம் வச்சுருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா டிஸ்கனெக்ட் டும் ஸ்டைஃபன் நின்று போயிடும். ஸ்டைஃபன் மட்டும் இல்லை, மோட்ச மார்க்கமே நின்று போயிடும். அதுதான் இங்கே சொல்லுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராமிய தர்ம நிவர்த்திச்ச. கிராமிய தர்மம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப லோக்கலாக சொன்னோம் அப்படின்னா இல்லற தர்மத்தை விட்டுறது. இல்லற தர்மம் என்ன, சரீர சம்பந்தம் இருக்குல்ல. ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகஸ்தாசிரமம் முடிஞ்சு வானப்பிரஸ்தத்துல இருந்த வாஸ்தவத்தை நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேலேயே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமிய தர்மத்திலிருந்து என்ன பண்ணணும், பக்தி மார்க்கத்துக்கு வரவன் இல்லற தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துல இருந்தும் நிவர்த்தி ஆகும். கிராமிய தர்ம நிவர்த்திச்ச. இதுல வந்து யோக விவேக சூடாமணியில வந்து ஒரு ஸ்லோகம் நான் படிச்சு காட்டியிருக்கேன். என்ன படிச்சு காட்டியிருக்கேன் அப்படின்னா, லோகானுவர்த்தனம் தியக்துவா தியக்துவா தேகானுவர்த்தனம் சாஸ்திரானுவர்த்தனம் தியக்துவா ஸ்வ அத்தியாச அபநயம் குரு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவேக சூடாமணியில சங்கரர் சொல்றார். இந்த லோக்கத்து பக்கம் போகக்கூடாது. நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு மேரேஜுக்கு போனீங்கன்னா உங்களை இழுத்து போட்டுருவாங்க, அவ்வளவுதான். அங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அஜ்ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் அடையணும் இல்லை மோட்சத்தை அடையணும் அப்படின்னு ரெண்டுமே இருக்காது. ஒன்று சவிகல்பத்தை அடையணும்னு இருக்காது, சகுனத்தை, இன்னொன்று நிர்குணத்தை அடையணும்னு இருக்காது. அப்போ இந்த உலக மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொசைட்டிக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது பார்த்தீங்களா, இல்லற தர்மம், ஆல்டர்னேட்டிவே தெரியாது அவங்களுக்கு. அப்போ இந்த இல்லற தர்மத்தையே திரும்ப 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 அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம், அந்த கூட்டத்தோடு சேர்ந்தா அந்த கூட்டமாக மாறிடும். அதனால முதல் காரியம் என்ன பண்ணணும்னா, மோட்ச மார்க்கத்தில் போறவன் உலகம் என்ன சொல்லும் கேட்கக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு மாடு, பைத்தியம். இந்த உலகம் ஃபுல்லாக பைத்தியம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைத்தியங்கள் சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது. ஐயோ அவங்க சொல்லுவாங்களே, மாமா சொன்னாரு, அத்தை சொன்னாங்க, சித்தப்பா சொன்னாரு, மூச்சிலே 4 குத்து. மோட்ச மார்க்கத்தில் அவங்கள டிக்கெட் கொடுக்க போறாங்க. வந்து சித்தப்பாவும் மாமாவும் அத்தையும் பெரியப்பாவும் பெரியம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்சத்துக்கு ஒரு டிக்கெட்டு, நீங்கள் போங்க, மோட்சத்துக்கு போங்க, நீங்கள் வந்து சாயுஜ்யத்துக்கு போங்க, நீங்கள் சாமீபியத்துக்கு போங்க, நீங்கள் நிர்விகல்ப சமாதி அடைஞ்சு இங்கே ஜீவன் முக்தியாக அவங்க டிக்கெட்டாக கொடுக்க போகிறாங்க. அவங்களோட அபிப்பிராயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்களும் நானும் என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உலகம் எப்படி போகுதுன்னு பார்க்கக்கூடாது. ஸ்ருதையோ எத்திர கச்சந்தி தத்திர கச்சந்தி மானவாகா. ஒரு அழகான ஒரு சுபாஷிதம் ஒன்று இருக்கு. மதையோ எத்திர கச்சந்தி தத்திர கச்சந்தி வை நராக. வானரா இருக்குல்ல, வானரங்கள்லாம் என்ன பண்ணும், வானராக. வானரானா என்ன அர்த்தம் தெரியுங்களா? மதையோ எத்திர கச்சந்தி தத்திர கச்சந்தி வானராக. குரங்கு பாருங்க இஷ்டப்படி போகுது, அதுக்குன்னு ஒரு ஆர்டரே இல்லை. பாருங்க, ஒரு 15 குரங்கு இருக்கு எங்கள்கிட்ட, வளர்த்துக்கிட்டு இருக்கோம். 15 குரங்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னே அதுக்கே தெரியாது. என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணும். அப்படி பண்ணா நம்மளும் மதிப்போல போனோம் அப்படின்னா வானரம். அதே நேரத்தில் ஸ்ருதையோ எத்திர கச்சந்தி தத்திர கச்சந்தி வை நராக. ஸ்ருதிகள் என்ன சொல்லுதோ, பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அதுபடி நடக்கிறது யார் இருக்காங்களோ அவங்கள்தான் மனுஷங்கன்னு பேர். அப்ப மோட்ச மார்க்கத்துல போறவன் என்ன பண்ணோம், கிராமிய தர்ம நிவர்த்திச்ச. இல்லற தர்மத்துல நிறைய சொல்லியிருக்கு, அது முடியவே முடியாது. குழந்தைங்களும் முடிய மாட்டாங்க, உங்களை விட மாட்டாங்க. பேர குழந்தைங்க உங்களை விடவே மாட்டாங்க. நல்ல மதிப்பு கொடுத்து உங்களை வந்து இழுத்து பிடிச்சி காலை பிடிச்சி கட்டி வச்சு கிரகஸ்தாசிரமத்துல இருக்க வைப்பாங்க. எதுவும் பண்ண முடியாது. மோட்ச மார்க்கத்தை ஒரு புண்ணாக்கும் பண்ண முடியாது. அதனால முதல் காரியம் ஈஸ்வரனை அடையணும்னா கிராமிய தர்மத்திலிருந்து நிவர்த்தி ஆகும், சொசைட்டி தர்மத்திலிருந்து நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் மோட்ச தர்ம ரதிஸ்ததா. தூர்ணம் வினிர்கம்யதா. இதுல வந்து சாதனா இதுல வந்து பாத்தீங்கன்னா சாதனா பஞ்சகத்தை சங்கர சொல்லும் போது சொல்ற ஆத்மேச்சா விவசியதாம் தூர்ணம் வினிர்கம்யதாம் நிஜகிருகா தூர்ணம் வினிர்கம்யதாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல ஆத்மால இச்சைப்படணும், ஆத்மாவை அடையணும்னு.
ஆத்மாவை அடையணும்னு இச்சப்பட்டுட்டு என்ன பண்ணணும், வீட்டை விட்டு வெளில வந்துரு. ஒய்ஃபை கூட்டிகிட்டு நான் சொல்றது தான் கேட்கணும். நான் என் ஒய்ஃப் சொன்னேன், தலையில தூக்கி போடுங்க, கல்லை தூக்கி கொண்டுருங்க. ஒய்ஃபாவது மண்ணங்கிட்டு. என்னோட அம்மா வந்து கேட்க மாட்டேன். அம்மா தலையை கல்லை தூக்கி இது இல்லை, நல்ல கிரைண்டர் கல் இருக்கும்ல, அது தூக்கி தலையிலேயே தூக்கிட்டு இருக்கும்போது போட்டுருங்க. யாரா இருந்தாலும் சரி, என்னோட மோட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடையே இருக்கக்கூடாது. தலையில 4 தள்ளி தட்டுங்க. மோட்சத்துக்கு என்ன உண்டோ அதை பண்ணுங்க. தனியா ஏகாந்தமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா புருஷன் கொண்டாட்டியும் ஏகாந்தமா வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருங்க. இருந்துக்கிட்டு சிவனை ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா சேவிச்சுக்கிட்டு பேசாம சுவாத்தியாயம் பண்ணிக்கிட்டு இருங்க. இந்த கிரகஸ்த ஆசிரமத்திலேயே இருக்கீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப கரப்பாம்பூச்சியா புழு பூச்சியா பிறந்துகிட்டே இருக்க வேண்டியதா. பூனைக்குட்டியா நாய்க்குட்டியா பெட்டு நிமிஷம் பிறந்துட்டு இருக்க வேண்டியது. சரி, நாய்க்குட்டி பூனைக்குட்டியா கூட பரவாயில்ல, பல்லியா பிறந்துருவீங்க. வீட்டிலேயே இருக்கும் பல்லி இருக்கும்ல, வீட்டுக்குள்ளார பல்லி இருக்குல்ல, அந்த பல்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுங்களா, உங்களோட ரிலேட்டிவ் தான். பல்லி எல்லாம் உங்க ரிலேட்டிவ், உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா உச்சி கொட்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்றதுல ஆமோதிக்கலாம். அது உங்க தாத்தாவோ உங்க பாட்டியோ உங்க சித்தப்பாவோ இல்லை உங்க இறந்து போன சகோதர சகோதரி யாருன்னு தெரியாது. வீட்டுக்குள்ள பல்லியா கடந்துட்டு இருக்க வேண்டியதா. அப்படியே பார்த்துட்டு ஐயோ என் புள்ள என் பேரன் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தாசிரம தர்மத்திலிருந்து வானப்பிரஸ்தம் வந்துடணும். சொசைட்டியோட தர்மத்தை தியாகம் பண்ணிடணும். நமக்குன்னு பக்திமான்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, மோக்ஷார்த்திகளுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. என்ன தர்மம்? மோக்ஷ தர்ம ரதிகி ததா. அது போலவே ததானா அது போலவே மோக்ஷ தர்மத்துல ரமிக்கிறவங்களா இருக்கணும். சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதுல ரமிக்கணும். இந்த சொசைட்டி சொல்றதுல ரமிக்க கூடாது. அதுக்கப்புறம் அடுத்தது மிதம், மிதமா இருக்கணும். மித மேத்திய உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதமா இருக்கணும். உணவு வந்து பாத்தீங்கன்னா பெருந்தீனிக்காரனால வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல போக முடியாது சாமி. தூக்கம் வந்துடும். அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்? தூக்கம் வந்துடும். கண்ணை மூடினீங்கன்னா தூக்கம் வந்துடும். என்னோட ஒரு சிஷ்யர் இருக்கார், சிஷ்யர்ல குருபாய். இது வரைக்கும் சாப்பிடுவார், கழுத்து வரைக்கும். ஆணுக்கு வாயை திறந்தாருன்னா காக்கா வந்து என்ன பண்ணும், வாயில இருக்கிறத கொத்திட்டு போயிடும். கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்களேன் அப்படின்னா தூக்கம் வராது சாமி. அவர் கரெக்டா சொல்லுவார். அதிகமா சாப்பிடுறது எதுக்கு அப்படின்னா தூக்கம் வர்றதுக்காக. மத்தியானம் சாப்பிட்டு தூங்குவார், ராத்திரி சாப்பிட்டு தூங்குவார், காலையில சாப்பிட்டு தூங்குவார். 3 காலம் சாப்பிடுவார், 3 காலம் தூங்குவார். புருஷார்த்தம் என்ன ஆகுறது? அப்ப வந்து பாத்தீங்கன்னா கால் வயிறு அரை வயிறா இருக்கணும். இந்த கால் வயிறு அரை வயிறா இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லிருக்கு? மித ஆசனம். மிதமான ஆசனம் கூட வந்து பாத்தீங்கன்னா மேத்தியம். மேத்தியம் அப்படின்னா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜைக்குரியதா, ஹோமங்கள்ல பயன்படுத்தக்கூடியதா இருக்கிறது தான். சமாதி அபியாசத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, வானப்பிரஸ்தத்திலேயே அதை எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஒரு 50-52 வயசு வரைக்கும் நல்லா சாப்பிட்டுங்க, என்ன வேணாலும் சாப்பிட்டுங்க. அதுக்கப்புறம் யோகத்துக்குள்ளார நுழையணும் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லா பைத்தம்பருப்பு போட்டு, பாசிப்பயிறு இருக்குல்ல, பாசிப்பயிறு கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அரிசியை போட்டு ஒரு 4 விசில் குக்கரில் விட்டீங்க அப்படின்னா குழஞ்சி போய் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஒரு தேங்காவை துருவி போட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகிக் ஃபுட்டு கிடச்சிரும். பாசிப்பயிறு, பச்சரிசி, தேங்காய், முடிஞ்சு போச்சு. வேற தாளிப்பு இருக்காது, உப்பு இருக்காது. சிம்பிள் ஃபுட்டு. காலையில் ஒரு வாட்டி அந்த சாதத்தில் இன்னும் ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் தண்ணி அதிகமாக வச்சுட்டீங்க அப்படின்னா காலையில் ஒரு ஃபுட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 5:30 மணி 6 மணிக்கு முன்னாடி சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி ஒரு ஃபுட் எடுத்தால் போதும். அதுவும் அளவாக கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னா பாலோ பலகாரமோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ராத்திரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூக்கம் வரும். கரெக்டாக 2-2:30 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிப்பு வந்துடும். பாடி ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடும். உங்களுக்கு வயிற்றுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எந்த மலங்களும் தங்காது. அற்புதமான ஃபுட்டாக இருக்கும். இது மாதிரி பார்த்து நைவேத்தியம் பண்ணுறதா நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? பிராணாயாம அபியாசத்துக்குலாம் ஹவிசன்னம் அப்படின்னு சொல்லுவோம். நான் ரொம்ப சாப்பிட்ருக்கேன். இந்த நாடி சோதனம் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா பால் வாங்கிட்டு வந்துடுறது. பால் வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பச்சரிசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா புழுங்கல் அரிசியில் சாப்பிடக்கூடாது, தாமசத்து கொடுப்போம். அதனால வந்து பச்சரிசி தான். பச்சரிசியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்? பாதி ஒரு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா பாதி வந்துடும். அதுக்கப்புறம் 2வது விசில் விட்டுட்டு 3வது விசிலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? இறக்கி அதை நல்லா பாலை ஊற்றி அப்படியே வச்சிருது. பால் மெதுவாக அரிசியோடு சேர்ந்து ஆகிடும். கொஞ்சோண்டு நெய்யை சேர்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு சர்க்கரை, ஒரு கொஞ்சோண்டு வெள்ளத்தை எதாவது போட்டிங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர்? ஹவிசன்னம்னு பேர். பாலில் வேக வச்ச பச்சரிசி.
இதை சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா வேற சமைச்ச உணவே சாப்பிடாம தேங்காய், வேர்க்கடலை, வாழைப்பழம், இது மாதிரி பழங்கள், இந்த மாதிரி காய்கறி ஏதாவது வெள்ளரிக்காய், இது மாதிரி இதை மட்டும் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இதை மட்டும் அனுஷ்டானம் பண்ணீங்கன்னா நாடிகள் எல்லாம் 1 மாசத்துக்குள்ள என்ன ஆயிடும், பரிசுத்தமாயிடும். ஆனா கர்மம் பண்ண முடியாது. எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கர்மம் பண்றதுல எனர்ஜியில பாதி ஆயிடும். அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா பாடி ரொம்ப லைட் வெயிட்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சு. நாடி சுத்தி ஆனதுக்கு பிறகு நீங்க உட்கார்ந்தீங்க அப்படின்னா தூக்கமே வராது. எவ்வளோ நேரம் வேணாலும் ஜபிச்சுக்கிட்டே இருக்கலாம். தூக்கம் கொஞ்சம் கூட நைட் ஆனா கூட தூக்கம் வரவே 2 மணி நேரம் தூங்குவீங்க, அதுக்கப்புறம் முடிப்பு வந்துடும். அப்ப மித ஆசனம், மேத்திய ஆசனம். மேத்தியம்ன்றதுக்கு அர்த்தம் யஜ்ஞத்துக்கு உகந்ததாக இருக்கிறது. இதுக்கு அடுத்தது சொல்றாரு சஸ்வத்து விவிக்த க்ஷேம சேவனம். இந்த சஸ்வத்துன்ற சப்தம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய குற்ற தீப நியாயம்னு சொல்லுவோம், நடுவுல இருக்கு. இந்த சஸ்வத்துனா எப்போதும் அப்படின்னு அர்த்தம். சஸ்வத்துக்கு அர்த்தம் என்னது, எப்போவோ இருக்கிறது அப்படின்ற அர்த்தம். சாஸ்வதம் நம்ம சொல்றோம்ல, சாஸ்வதம் அப்படின்றோம்ல, அந்த சாஸ்வதம்னா சஸ்வத் பாவம், சாஸ்வதம் எப்பவுமே இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சஸ்வத்துன்னு பேரு. எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும், மித ஆசனம் இருக்கணும், மேத்திய ஆசனம். அசனம், அசனம்னா என்ன அர்த்தம், அதனம்னா உணவுன்னு அர்த்தம். மித அதனம், மேத்திய அதனம். அதனம்னா உணவு, உண்ணுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்பவுமே யோக மார்க்கத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணிட்டீங்கன்னா 50-52 வயசுக்கு மேல என்னது சாகர காலம் மட்டும் இதுதான். அளவு கம்மியாகலாம் இல்லையா, அளவு அதிகமாக கூடாது. நைவேத்தியம் பண்ணதை மட்டும் ஆஃபர் பண்ணிட்டு சுவாமிக்கு ஆஃபர் பண்ணி எடுத்து சாப்பிடணும். ஆஃபர் பண்ணாத ஃபுட்டை எடுக்கவே கூடாது, அப்படி வச்சுக்கிறேன். அது எப்பவுமே சஸ்வத்துனா எப்பவுமே அதை பண்றது. கூடவே இந்த பக்கமும் சஸ்வத்தை சேர்த்துங்க. விவிக்த அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா விவிக்த சேவி லகுவாசி. 18வது சாப்டர்ல நிஷ்டை அடையிறதுக்கு சமாதி அபியாசத்துக்கு போறவனுக்கு 18, 51, 52, 53 சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா விவிக்த சேவி லகுவாசி. விவிக்த சேவி அப்படின்னா ஏகாந்தமான இடத்துக்கு, நதி, புலின நதிக்கரைக்கு போறது, அரண்யத்துக்கு போறது, காட்டுக்கு ஓரமா ஒதுங்கி நிக்கிறது, ஊரை விட்டு வந்து பாத்தீங்கன்னா விலகி நிக்கிறது. அது மாதிரி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா விவிக்த க்ஷேம. சரி, நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூடியூபாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்க போலாம், இந்த ஸ்டார் லிங்க் வரும்னு பார்த்துட்டு இருக்க, வரமாட்டேங்குது. ஸ்டார் லிங்க் தானே அது பேரு. எலன் மஸ்க் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்துட்டான் அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா எங்க வேணா இருந்துக்கலாம். நீங்க காட்டு மேட்டுக்குள்ள எங்க இருந்துக்குனாலும் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு, சேட்டலைட் கனெக்ஷன் வந்துடும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா இந்த ஒயரை வச்சுக்கிட்டு நமக்கு இங்கே ஆன்லைன் கிளாஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இப்போவே நம்ம இதுவாக மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது எங்கெல்லாம் காடு இருக்குது, எங்கெல்லாம் நதி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறது பழனிக்கு கீழே சூப்பரான இடம் இருக்குது. பழனியிலேருந்து போயிருக்கீங்களா? பழனியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ரூட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பழனிக்கு பக்கத்தில் வரதமா நதினு ஒன்று இருக்குது. 2-3 டேம் இருக்குது, அற்புதமான டேம், ஆளே இல்லாத டேம். அப்புறம் கொடைக்கானலில் ஏகப்பட்ட இடம் இருக்குது, ஊட்டியில் நல்ல இடம் இருக்குது, அப்புறம் கொல்லிமலையில் நல்ல இடம் இருக்குது. இது மாதிரி மலையாக பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட்டு நல்ல கிளைமேட் சில்லுன்னு இருக்கும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா பித்த நாடியே ஆக்டிவ் ஆகாமல் மிதமாக இருக்கும், ரஜோகுணம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஹீட் இல்லாமல் ஏகாந்தமாக இருக்கும், பிரகிருதி ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா நிறைய இடத்துல நான் பார்க்குற இடத்துலலாம் திடீர்னு டைகர் வந்துடுது. வால்பாறையெல்லாம் சூப்பர் இடம். வால்பாறையில் எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்னது சீத்தாவா, என்னது அது புலிகள் சரணாலயம் தானே அது, சிறுத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சிறுத்தை இருக்குது. சீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல இருக்குது. நிறைய இடத்துல ஆணைக்கட்டிக்கு மேலெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ஆணைக்கட்டிக்கு மேலாம் அவ்வளோ அற்புதமான இடம் இருக்குது, நல்ல இடம்லாம் இருக்குது. ஆனால் யானை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் மேய்ச்சிட்டு போயிடும் உங்களுக்கு. அப்போ நிறைய இடம் வந்து ஏகாந்தமாக இருந்தாலும் நல்லா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட பிரச்சனைகள்லாம் இருக்கா. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா தியானம் பண்ணுறதுக்கு ஈஸ்வர தியானத்துக்கு பதிலாக என்ன வந்துடும், எப்போ புலி வருமோ, எப்போ சீத்தா வருமோ, எப்போ யானை வருமோ, எப்போ பாம்பு வருமோ. நிறைய அனிமல்ஸ், நிறைய காட்டில் வந்து பாம்பு, பெரிய பாம்புலாம் இருக்குது, நல்ல பாம்புலாம் இருக்குது. ஐயோ, அப்போ என்ன சொல்லுதுன்னா ஏகாந்தமாக இருக்கணும், விவிக்த. மனுஷங்க கால்படாத இடமா இருக்கிறதுக்கு பேர் தான் விவிக்தன்னு பேர். அதிகம் கூட்டஜனம் போகாத இடமா இருக்கணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா க்ஷேமனா ரொம்ப பாதுகாப்பா இருக்கிற இடமா இருக்கணும். அது மாதிரி இருக்கிற இடத்துல சேவனம்,
இருந்துகிட்டு இருக்கணும். இருந்துகிட்டு அப்ப இத்தனை சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அடுத்த ஸ்லோகம் 4வது ஆரம்பிக்குது. நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். நாராயண நாராயண. மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன். சங்கர சீதாராமன் அதுக்கு நல்ல இடம் வச்சு பெரிய அப்பார்ட்மெண்ட் பரங்காநத்தம் பக்கத்தில். அங்கே ஒரு வஜ்ரா அப்புறம் அக்ரினி 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 அது ஒரு 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 300-400 பில்டிங்கே கட்டி விட்டுருக்காங்க. ஒரு சன்னியாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. என்னோட குருபாய் அவரோட இடத்துல போய் நின்று காலங்காத்தால் விடிய ஆலம்பரை போய் சேர்ந்தோன்னே எனக்கு ஒன்றும் தெரியல. டக்குன்னு போய் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் காலையில் ஜபம் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓம்னு நான் ஆரம்பிக்கிறேன். பக்கத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அடிக்கடி சண்டை. பக்கத்து வீட்டில் வந்து ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபும் காலையிலேயே ஃபைட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஓம் சொல்கிறேன், அங்கேருந்து வேற ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு. நானும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கிற காரியம் என்னங்க அப்படின்னா, சாமி டெய்லி இதே பிரச்சனை சாமி. என்ன அப்படின்னா ஒத்த கல் சுவருங்க. இந்த ஃப்ளாட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நடுவில் ஒரே ஒரு கல் சுவர் தான். அங்கே பேசுறதெல்லாம் இங்கே கேட்குது, இங்கே பேசுறதெல்லாம் அங்கே கேட்கும். சாமி அவர் சொல்கிறார், சாமி சொல்கிறார் என்ன சாமி மெதுவாக பேசுங்க சாமி மெதுவாக. ஐயோ என்னால் மெதுவாக பேச தெரியாதுச்சு, சத்தமாக தான் பேச தெரியும் எனக்கு. இல்லை சாமி ஏங்க மெதுவாக பேசணும், நம்ம பேசுறதெல்லாம் அங்கே கேட்கும் சாமி அப்படின்றார். அப்போ வந்து இப்போ இருக்க அப்பார்ட்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா முச்சந்தியில் நின்றுக்கிட்டு பண்ணுற மாதிரி தான். ஏக்காந்தம் எங்கே இருக்குது? ஏக்காந்தம்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் ட்ரௌசரை போட்டுக்கிட்டு பில்கேட்ஸ் என்னது பில்லியர்ட்ஸ் விளையாட தான் போவாங்களோடைய பூனோவில் எடுத்து ஆங்கரில் மாட்டிட்டு பில்லியர்ட்ஸ் விளையாண்டுக்கிட்டு ட்ரௌசரை போட்டுக்கிட்டு இப்படி தான் கூட்டம் இருக்குது இப்போ. அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன சம்ஸ்காரம் கிடைக்கும் நமக்கு? இப்போ இருக்கிறதெல்லாம் அப்படி தான் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகாந்தம் பரிசுத்தமாக இருக்கிற நல்ல ஏகாந்த இடத்துல இருந்துக்கிட்டு சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டு நல்ல இடங்கள்லாம் இருக்குங்க. இப்போ கூட நீங்கள் திருவையாறு போனீங்க அப்படின்னா திருவையாறுலேருந்து கோயிலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனோன்னே ஆத்தங்கரை வந்துடுது. ஒன்றுமே இல்லை, பிரச்சனையே இல்லை. இன்னும் காவிரி கரையெல்லாம் பாதிப்பு இல்லாமல் இன்னும் இருக்குது. அதே மாதிரி தாமிரபரணி கரையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ஷேத்திரங்கள் இருக்குது, நல்ல நல்ல க்ஷேத்திரங்கள். பழனியை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ க்ஷேத்திரங்கள் இருக்குது. நீங்கள் தென்காசி பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ க்ஷேத்திரங்கள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், பஸ் பக்கத்தில் இருக்கணும், ஸ்கூல் பக்கத்தில் இருக்கணும். கிரகஸ்தனாக இருக்கிறவனுக்கு சரி, வானப்பிரஸ்தனாக இருக்கிறவனுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவை? தபஸ் பண்ணணும்ல. பயம் பயம் பயம், ஈஸ்வரனை பற்றி பயம், நம்பிக்கையே இல்லை. பகவான் பார்த்துப்பாருன்னு இல்லாமல் பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்கா, பக்கத்தில் வந்து ஏர்போர்ட் இருக்கா, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் இருக்கா, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் மால் இருக்கா, இதெல்லாம் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா சாமி கிடைப்பாரா? சாமி கிடைக்க மாட்டார். மெட்ரோபாலிட்டன் சிட்டிலே இருந்துக்கிட்டு என்ன பண்ண வேண்டியது? கரப்பாம்பூச்சியை பறக்க வேண்டியது மெட்ரோபாலிட்டன் சிட்டிலே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் விதி. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் விதி. சவிகல்ப சமாதி அடைஞ்சிங்கன்னா கிரமமுக்தி, நிர்விகல்ப சமாதி அடைஞ்சிங்கன்னா ஜீவன் முக்தி. அப்போ கிரமமுக்திக்கும் ஜீவன் முக்திக்கு ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணணும். இது என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? பகவத்கீதையில் யாரெல்லாம் கொஞ்சம் மனனம் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சொல்கிறேன். பகவத்கீதையில் வந்து நிஷ்டா பிரகரணம்னு ஒன்று இருக்குது. இந்த சமாதி அபியாசத்தை பண்ணுறது. இந்த நிஷ்டா பிரகரணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 52 வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும். விவிக்த சேவி லக்வாசி நித்தியம் தியான யோக பரோ நித்தியம் வைராக்கியம் சமுபாசிதக. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49 சித்திம் பிராப்தோ 50 இல்லை 49 இருக்கு. அசக்த புத்தி சர்வத்திர ஜிதாத்மா விகதஸ்பிருக நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேனாதி கச்சதி அப்படின்னு 49 18 49 ஆரம்பிச்சு 55 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள்ல இப்போ சொல்ற எல்லாத்தையுமே அங்கே சொல்ற பகவத்கீதையில சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது நம்ம தயானந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் படித்தவங்களா இருக்காங்க. என் கூட படித்தவங்க நிறைய சன்னியாசி சாதுக்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் கிருஷ்ணர் அந்த காலத்தில் வாழ்ந்தாரு, அவங்கெல்லாம் எங்கோ ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்க, அவங்களுக்குலாம் சரி, இப்போல்லாம் இருக்கிறதுக்குலாம் இதெல்லாம் சரியில்லாம் இல்லை, இதெல்லாம் மாற்றிக்கலாம், நம்ம இதெல்லாம் சும்மா உபச்சாரத்துக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிடுவாங்க. உபச்சாரத்துக்காக சொல்லியிருக்கு. இதெல்லாம் தயானந்த சுவாமி சொல்லுவார், யாரு குகையில வசிப்பா? அனிமல்ஸ் தானே. இப்போ சிங்கப்பூரி தானே வசிக்கும், மனுஷனா வசிப்பான். காட்டில் யார் வசிப்பா? காட்டுவாசி தான் வசிப்பான், மனுஷனா வசிப்பான். அப்போ நமக்குலாம் சிரிப்பா இருக்கும்ல, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சிரிப்பாங்க, ஆஹா சுவாமி ரொம்ப ஜோக் சொல்லிட்டாரு அப்படின்னு.
இது மாதிரி வந்துரும்ன்றதுக்காக சங்கரர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இப்ப சொல்ற எல்லாத்தையும் சொன்னதுக்கு பிறகு எத்தனாவது ஸ்லோகம்னா 55வது ஸ்லோகத்துல பக்தியா மாம பிஜானாதி யாவானஸ்சாஸ்மி தத்வதக ததோ மாம் தத்துவத்தோ ஞாத்வா விஷதே ததனந்தரம்னு ஒரு மந்திரம் இருக்கு, ஒரு ஸ்லோகம் இருக்கு 55 1855. அதுல பாஷ்யத்துல எழுதுறாரு, நச்சதேஷாம் வாக்கியானாம் ஆனர்த்தக்கியம் யுக்தம். இப்ப இந்த மோட்ச மார்க்கத்துக்காக இந்த கண்டிஷன் எல்லாம் சுகமுனிவர் இது கபிலர் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு சொல்றார். எதுக்கு சொல்றாரு அப்ப நான் மோட்ச சாதனமா சொல்றேன். சுகமுனிவர் சொல்றதும் அதே மாதிரி எங்க வச்சு சொல்றாருன்னா இந்த கதை நடக்கிறதே காட்டுக்குள்ளதான். அம்மாவுக்கு உபதேசம் நடக்கிறதே காட்டுக்குள்ளதான் நடக்குது, நாட்டுக்குள்ளார இல்லை, காட்டுக்குள்ளாரதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ யாராவது சொல்லலாம் இந்த வாக்கியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அர்த்தமில்லாதவை அப்படின்னு யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா சங்கரர் பாஷ்யத்தை தெளிவா சொல்றார், தேஷாம் வாக்கியானாம். இப்ப சொல்லக்கூடிய அந்த மோட்ச மார்க்கத்துக்கான வாக்கியங்கள் எல்லாம் அனுஷ்டான விஷயமா சொல்லக்கூடிய வைராகிய சம்பந்தமா இருக்கிற வாக்கியங்கள் எல்லாம் நச்ச ஆனர்த்தக்கியம் யுக்தம், இதுக்கெல்லாம் அர்த்தமில்லை என்று சொல்வது பொருந்தாது. அப்ப அது மட்டும் இல்ல, சில பேர்லாம் என்ன சொல்றாங்க, அர்த்தவாதம் சொல்லிடுவாங்க, ஸ்துதி பண்ணிருக்கு, சும்மா ஸ்துதிக்காக சும்மா சொல்லியிருக்கு அப்படின்னு, அப்படியும் அர்த்தம் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி நச்ச அர்த்தவாதத்துவம் ஸ்வபிரகரணஸ்தத்வாத், இதை பாத்தீங்கன்னா ஸ்துதியாவும் கொள்ளக்கூடாது, இதுக்கு மீனிங்லெஸ்ன்னு எடுக்கக்கூடாது. மீனிங்லெஸ்ன்னு எடுத்தீங்கன்னா தூக்கி போட்டுருவீங்க, படிக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் படிச்சாலும் பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றாங்க நியூ மாஸ்டர்ஸ் எல்லாம், இதை சும்மா ஸ்துதி சொல்லியிருக்கு, ஸ்துதி சொல்லு, பெரியவங்களை ஸ்துதி பண்றதுக்காக சொல்லுது அப்படின்னா ஸ்துதி வாக்கியம்லாம் இல்லப்பா, இது அர்த்தவாதமும் இல்லை. ஏன், என்ன காரணம் அப்படின்னா பிரகரணஸ்தத்வாத் ஸ்வபிரகரணஸ்தத்வாத்னு ஒரு ஹேத்து இருக்கு. மோட்சத்தை அடையக்கூடிய சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய பிரகரணத்துக்குள்ளார இதுவும் வருவதால், அப்ப மோட்சத்துக்கு சித்தாந்தம் மட்டும் பத்தாது, கண்டிஷன் அப்ளைடு. அதனால இதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்துதின்னு எடுக்கக்கூடாது, மீனிங்லெஸ்ன்னு எடுக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், கண்டிப்பா இது அனுஷ்டேயம், அவசியம் கர்த்தவியம் அப்படின்னு எடுத்துக்கணும், அவசியம் செய்யணும். மோட்சம் வேணும்னா என்ன கிரமமுக்தி வேணும்னா. நாளைக்கு மீதியை பார்க்கலாம்.